இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு 1999 இருக்குது. இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1953 நினைக்கிறேன். 1953-54 அந்த டைமில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஸ்டாக் வந்து கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக 2017 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 188 அந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிருக்கு. 190 வச்சுக்கோங்க. 190 ஹை, ஆல் டைம் ஹை 2017 டிசம்பரில் தான் போச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக பப்ளிக் செக்டர், பட்டு அண்டர்டேக் பண்ணியிருக்கிறது வந்துட்டு டிஃபென்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அப்புறம் அதுக்கு உண்டான ரேடார், மைக்ரோவேவ் அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பணம் போட போகிறோம், பணம் எடுக்க போகிறோம், லாபம் பார்க்குறக்கு அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த செக்டர் எதுக்கு சொன்னால் இது வந்து ரொம்ப பெரிய ஃபால் ஆகக்கூடிய செக்டரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அதனால சொல்கிறேன். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வருஷமாகவே ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குது. நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்கேன். அப் ட்ரெண்டில் சேனல் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இப்போ அந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா போன 2 வருஷத்துக்கு 2017 வந்து ஹை, இப்போ 154 இருக்குது. ஸோ 190 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஹையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அது நடக்கும். ஓகே, இந்த சேனல் நீங்களே ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து டே சார்ட்டில் இருக்குது. 1 hour கேண்டில் வச்சிங்க அப்படின்னா தெளிவாக அந்த சேனல் தெரியும். ஸோ இனிமேல் வந்துட்டு இது ஒரு சேனல் பேட்டர்ன் மட்டும் இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரியும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ட்ரா பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு மேலே போச்சுனாவே உங்களுக்கு வந்து உடனடியாக இதை அப்சைடு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உடனடியாக பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டவுன் சைடு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்விங் லோ போய்ட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இது வந்து டவுன் பர்ஃபார்ம் பண்ணுறது இப்போ பாசிபிள் இல்லை, அந்தளவுக்கு பாசிபிள் கிடையாது. ஆட்சி மாற்றம் வந்தால் பார்க்கலாம், ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இப்போதைக்கு நடக்காது ஒரு 1 or 2 years. ஸோ மேலே தான் போகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ நான் செக் பண்ணிருக்கும் போது கண்ணில் பட்ட ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனல் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா என்னோடய ஹை வந்து என்னோடய லிமிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 188. அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து ஹை 2017 ஹை, அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மேற்கொண்டு நல்லா மேலே போகிற வாய்ப்பு இருக்குது.